அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எங்கெங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கு, அதாவது 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 9th இயரில் வந்து பார்த்திங்கன்னா 199வது பக்கம் ஒரு 4 லைன் பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8th புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ புக் இதெல்லாமே ஓகேங்களா. 3rd இயரில் வந்து கொடுத்துருக்காங்க. 12th வந்து 126வது பக்கம் வந்து ஒரு 4 லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7th 69வது பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. 3வது இயலில் 69வது பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th வந்து 3வது இயல், ஓல்டு புக்கில் 8th 3வது இயல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓல்டு புக்கு 9th 2வது இயல் வந்து தேசிய விநாயகரை பற்றி கொடுத்துருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 10th இயல் 1ல் 21வது பக்கம் வந்து சின்ன வந்து ஒரு தொடர் மாதிரி ஒரு 4 லைன் கொடுத்து இந்த பாடல் கவிமணி தேசிய விநாயகனார் எழுதினார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷ் போட்டிருக்கேன். எந்த டாபிக் இப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எடுக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பிள்ளை என்னென்ன இருக்கோ அதை பற்றி இன்சர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றிய கொஷின்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த டாபிக் எந்த இடத்துல இல்லை ஓல்டு புக்கில் கேட்குறாங்களா புது புக்கில் கேட்குறாங்களா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஓல்டு புக்கில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம அந்த தெளிவாக படிச்சிக்கலாம். ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பெற்றோர் சிவதானு ஆதிலட்சுமி. ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் அப்படின்றது தான் அவருடைய ஊர். காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1876 அதுலேருந்து 1954 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், உமர்கயம் பாடல்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது உமர்கயம் பாடல்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். காதர் பிறந்த கதை அப்படி இந்த நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கவிமணி விநாயகர் எழுதிய நூல்கள். இவரின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சந்த லிங்க தம்பிரான் அப்படின்றவர் தான் இவருடைய ஆசிரியர். 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார். எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார், அதாவது கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2ல் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 36 ஆண்டுகள் பணிபுரிந்திருப்பார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய பின் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். 1940 வந்து தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் தலைமையில் வந்து கவிமணி அப்படின்ற பட்டம் பெற்றிருப்பார். ஸோ யாருடைய தலைமையில் வந்து தேசிய விநாயகனார் கவிமணி என்ற பட்டம் பெற்றார் அப்படின்னா இது பழைய கொஸ்டின் 2008 வந்து விஏவில் கேட்ட கொஸ்டின். இது உமா மகேஸ்வரனார் எந்த ஆண்டு? 1940. அடுத்து தமிழின் முதல் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். இதில் கவிமணி தேசிய விநாயகனுடைய முதல் நூல் என்ன அப்படின்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மலரும் மாலையும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்பு. ஆசிய ஜோதி அதாவது லைட் ஆஃப் ஆசியா, இது வந்து புது புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா. மொழிபெயர்ப்பு லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை தான் வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பார். இந்த ஆசிய ஜோதி அப்படின்றது எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா புத்தரின் வரலாறு. ஸோ இந்த ஆசிய ஜோதியிலேருந்து தான் அதிகமாக கவிமணி தேசிய விநாயகனாரை பற்றி வந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. எட்வின் அர்னால்டு அப்படின்ற ஆங்கிலேயர் வந்து லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். ஸோ அதிலிருந்து மொழிபெயர்த்திருப்பார். இது ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு. மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நகைச்சுவை நூல். காந்தலூர் சாலை அப்படின்றது வரலாற்று நூல். தேவியின் கீர்த்தனைகள் அப்படின்றது வந்து இசைப்பாடல். இது எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வந்து கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய வரலாற்று நூல் இது அப்படின்னு சொன்னாங்கன்னா காந்தலூர் சாலை. அதாவது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு இந்த நூலை எழுதியது யாருன்னு கேட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் கீழ்கண்டவற்றில் எந்த நூலை எழுதவில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 4 நூலை கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து நமக்கு படிச்சிருப்போம், ஆல்ரெடி தெரியும். ஆனால் இப்போ வந்து கொஷின் கொஞ்சம் டஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ வரலாற்று நூல் எது? காந்தலூர் சாலை. நகைச்சுவை நூல் மருமக்கள் வழி மான்மியம். கவிதை தொகுப்பு மலரும் ஆலயம். அப்படின்னா இவர் நம்ம புத்தரை பற்றி குறிப்பிடும் நூல் ஆசிய ஜோதி. இசைப்பாடல் தேவியின் கீர்த்தனைகள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான்
என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளான கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். பேபி என்ற ஆங்கில பாடலை தமிழில் குழந்தை என மொழிபெயர்த்தவர். ஸோ முதல் குழந்தை கவிஞர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதனால் பேபி என்ற பாடலில் தான் என்ன பண்ணுறப்பார், குழந்தை அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். தேசிய விநாயகரின் பெரும் கவி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கேட்பது என்பது செவி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வந்து சொல்லியிருப்பார். தேசிய விநாயகம் அப்படின்னு இன்னொருத்தர் இருப்பார். அவருடைய கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வந்து சொல்லியிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அப்படின்னு சொல்லி டி.கே. சண்முகனார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறோம்னா கவிமணியோடைய கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, படிக்க தெரிந்த யார் வேணாலும் வந்து பொருள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம், அந்தளவுக்கு எளிய நடை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா டி.கே. சண்முகனார். அப்புறமேட்டு வந்து தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாடல் நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. உமர் கய்யம் பாடல்களை வந்து இவர் மொழிபெயர்த்து பாருங்கள். அன்பு செய்யின் அயலரும் அண்டி நெருங்கும் உறவினராம். அதாவது அன்பு செய்கிறவங்களும் அதாவது நம்ம கூட நெருக்கமாக இருப்பாங்க. அன்பு நீங்கின் உறவினரும், அன்பு இருக்கும் உறவினர் அகன்று நிற்கும் அயலவராம். அன்போடு நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அயலவர் மாதிரி நடந்துக்குவாங்க. துன்பம் நோயை நீக்கிடுமேல் துவா விடயமும் அமுதமாம், துன்ப நோயை ஆக்கிடுமேல் தூயா அமுதமும் விடாமமே அப்படின்னு சொல்லிட்டு உமர் கய்யம் பாடல்களை இவர் பாடிருப்பார். பொருள்கள் என்ன, சொற்பொருள் அப்படின்னா என்னென்னா பகிர்வது அப்படின்னா சொல்வது, தூவா நுகராத, அகன்று அப்படின்னா விலகி, அகன்று விலகி போதல் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நோக்கி, அதாவது ஊன்னு வந்தால் அதுக்கு பேர் வினையச்சம். சப்போஸ் வந்து நோக்கி நோக்க ஆன்னு வந்துருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் பெயரச்சம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி வீடியோ வந்து நம்ம தெளிவாக போட்டிருக்கோம், போய் பாருங்கள், கண்டிப்பாக கொஞ்சம் தேடி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து அது இன்னும் க்ரியேட் பண்ணல. இலக்கணம் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேங்க, அதில் பார்க்குறதா வந்து பாருங்கள். இல்லை பெயரச்சம் வினையச்சம் அதை போட்டு பாருங்கள். ஸோ அதில் வந்து அது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. நோக்க துவா விடம் அப்படின்னா ஈறுகட்டை எதிர் மாதிரி பெயரச்சம். ஓகேங்களா. உமர் கய்யம் பாடல் தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார், கவிமணி தேசிய விநாயகனார். அதாவது இந்நூல் இம்மை மறுமை பற்றி ருபாயத் என்னும் பெயரில் உமர் கய்யம் எழுதிய. ஸோ இம்மை மறுமை பற்றி, அதாவது இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு அப்படின்றத பற்றி உமர் கய்யம் வந்து ருபாயத் அப்படின்ற பெயரில் எழுதியிருந்திருப்பார். அதோட மொழிபெயர்ப்பு தான் இவர் வந்து நம்ம கவிமணி தேசிய விநாயகர் வந்து எழுதியிருக்காரு. 15 இப்போ உமர் கய்யம் பாடல்களில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 15. ருபாயத் என்பது 4 அடி செய்யுள். ஓகேங்களா. ருபாயத் என்பது என்னது, 4 அடி செய்யுள். உமர் கய்யம் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். ஓகேங்களா. உமர் கய்யம் அப்படின்றவர் 16ஆம் நூற்றாண்டில் வந்த பாரசீக கவிஞர். இவர் முழு பெயர் வந்து கியாசுது அபுல்பாத் உமர் கய்யம். உமர் கய்யம். இவர் வந்து கணிதம், வானவியல் புலமை மிக்கவராக இருந்தார். கவிதை வானவியலில் புலமை மிக்கவராக இருந்தார். ஸோ இது ஆசிய ஜோதி புதிய புத்தகத்தில் இருக்குது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பியவர் யார்னா புத்தர். பிம்பிசாரனின் உயிர்கொலையை தடுத்து அவரை திருத்தியவர் யார் அப்படின்னா புத்தர். நின்றவர் கண்டு நடுங்கினாரோ. ஓகேங்களா. நின்றவர் கண்டு நடுங்கினாரோ ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாலே, துன்கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். ஓகேங்களா. வாடும் உலகினர் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா, 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயும் நல்லவும் செய்தாரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் வந்து எழுதியிருப்பார். அஞ்சினார் அப்படின்னா பயந்தனர். நீல் நிலம் அப்படின்னா பரந்த நிலம். கும்பி அப்படின்னா வயிறு, பூதலம் பூமி. அரச வாழ்வை துறந்த புத்தர் பிம்பிசாரனின் யாகத்திற்காக கொண்டு செல்லப்படும் ஆடுகளை கண்டு இரக்கம் அடைந்தார். யாகசாலையை அடைந்து பிம்பிசாரர் மேற்கொள்ளவிருந்த உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். ஆசிய ஜோதி அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படின்றவர் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அதை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் எனது ஆசிய ஜோதி.
ஆசிய ஜோதி, அதாவது ஆசிய ஜோதினாலும் சரி, இல்லை எட்வின் அடால் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னாலும் சரி, ரெண்டுமே எதை பற்றி குறிப்பிடுதுன்னா புத்தருடைய வரலாற்றை பற்றி தான் குறிப்பிடுது. மலரும் மாலையும் வருமுன் காப்போம், இதுவும் புது புத்தகத்தில் இருக்கதான். உடலில் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இன்ப வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகம் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாய், காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவூரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன் அப்படின்னா யமன், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கூளை நீயே குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழை நீயே ஆனாலும் இரவில் நன்றாய் விழுங்கப்பா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 2023 நவம்பரில் ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு, ஓகேங்களா. அந்த எக்ஸாமில் வந்து இந்த வாசகத்தை கொடுத்துட்டு யார் இந்த வாசகத்திற்கான ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. மட்டு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டு முட்டு பட்டுடுவாய், தினமும் பாயில் விழுந்துடுவாய், தூய காற்று நன்னீராம் சுண்ட பசித்த உன் பின் உணவும், அதாவது சுண்ட பசித்த பின் தான் உணவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையகம் புகழ வாழ்வாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் எழுதியிருப்பார். இப்பாடல் மலரும் மாலையம், ஓகேங்களா, மலரும் மாலையம் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. மட்டு அப்படின்னா அளவு, திட்டுமுட்டு தடுமாற்றம், மட்டு அப்படின்னா அளவு, திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம், சுண்ட அப்படின்னா நன்கு, சுண்ட காய்ச்சணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் நன்கு காய்ச்சணும், நன்கு பசிக்கணும் அப்படின்றாங்க. வையகம் அப்படின்னா உலகம். ஸோ இவருடைய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மேற்கோள்கள்: உள்ளத்தில் உள்ள கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கவிதைக்கு தனியாக ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது இந்த மேற்கோள் யாருடையது அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா. அப்போ பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்ற பாரதியை குறிப்பிட்டவர். இந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்று பாரதியை புகழ்ந்தவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிருகிருத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பையடா அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பாடிருப்பார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. ஸோ இந்த இது வந்து நிறையா டைம் கேட்டிருக்காங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்றது யாருடைய பாடல்? நம்ம கவிமணி தேசிய விநாயகனாருடைய பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா, வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயில்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மாவு உண்டு அப்படின்னு சொல்லி பாடிந்திருப்பார். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இது செம்மையாக இருக்கும். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்வாரை உலகம் நாடும் மேற்குலத்தார், உலகம் நாடும் மேற்குலத்தார், தீமை செய்பவரை அண்டி தீண்ட ஒண்ணாதார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசியாக அந்த பாடல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனாருடைய மேற்கோள்கள், ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எங்கெங்கே கவிமணி தேசிய விநாயகனார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த பிடிஎஃப் பார்த்தோம். அடுத்து வந்து நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ரெண்டையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டராக போகலாம். கொஞ்சம் நமக்கும் ஒரு சிலபஸ் ஃபுல்லாக முடித்தோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும், ஓகேங்களா. நன்றி நண்பர்களே, பாய்.